மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. மாண்பு பேரவைத் தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை மந்திரி, இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. அவர் 16/4/2026 அன்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் தென் மாநிலத்தில் நிலவுகின்ற காரணத்தினால்தான் உறுதியாக இந்த தொகுதி மறைவேறி வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. தொகுதி மறைவேறி செய்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற 7.18 விதாச்சாரம் குறையாமல் பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்ப கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையிலே ஒரு அச்சம் நிகழ்ந்திருக்கிறது. இருங்க சார், இருங்க, நான் பேசுறேன் மட்டும் நீங்க இப்படி பிரச்சனை பண்ண என்ன சார்? இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். இருங்க சார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷனுக்கும் டிமானிட்டேஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைன்னா, மாண்புமிகு இந்திய பாரத பிரதமர் அவர்கள் டிமானிட்டேஷன் அறிவிக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற நிதியமைச்சரோடு கலந்தாலோசித்தோ அல்லது சீஃப் கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அவர்களோடு கலந்து ஆலோசித்தோ அல்லது மானிட்டரி டிபார்ட்மெண்டல் அவர்களோடு ஆலோசித்தோ கேபினட் செக்ரட்டரி அவர்களோடு ஆலோசித்தோ அந்த டிமானிட்டேஷன் மாண்புமிகு இந்திய பிரதமர் அறிவிக்கவில்லை. மாறாக விவாதங்கள் இல்லாமல் இரவு 8 மணிக்கு திடீரென்று அறிவித்தார் டிமானிட்டேஷன். அதே போலத்தான் இருக்கிறது. டீலிமிட்டேஷன் எந்த நேரத்திலும் மத்திய அரசு கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.